வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னென்ன கேஜெட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம விஷயத்தில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போட்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ண போட்டோட ஸ்டோனுன்ற இந்த 190 மாடல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1000க்குள்ளே வந்து வரும். பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ வரையுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதில் ரவுண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரப்பரில் வந்து வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும். ஸோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சார்ஜுமே நல்லா நிற்கும், ஐபி ரேட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். இதான் நான் வச்சிருந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, போயாவில் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஒர்த்தான மைக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல்ஸில் வந்துருக்கும். ஒரிஜினலான்னு பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாமே வந்து செக் பண்ணியிருப்போம். இது ஒரு கண்டிப்பான ஒர்த்தான ப்ராடக்ட் தான். பட் இதில் இருக்கக்கூடிய பேட்டரி மட்டும் அடிக்கடி போய்டும். நம்ம கேமராவில் யூஸ் பண்ணுறது, ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு பேட்டரி தேவையில்ல. அந்தபடி பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு மைக் தான். இதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். போயாவோட BY M1 மைக் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது யூனிக்ஸோட ஆம்ரான் அப்படின்ற ஒரு சி டைப்பில் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு. ஸோ சி டைப் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். மைக்குமே வந்து நல்ல குவாலிட்டியாக வந்துருக்கும். நான் வாங்கி ஒரு அரௌண்ட் ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. இப்போயுமே நல்லா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சி டைப் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டானோட பேஸ் பட்ஸ் டியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய ஒரு ஏர்பட்ஸ் தான். பட் என்னென்னா இது பில் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். பட் ஒரு வாட்டி நம்ம தெரியாமல் ட்ராப் பண்ணிட்டோன்றப்ப அந்த டைமில் வந்து உடனே பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேஸில் வந்து சார்ஜிங் இஷ்யூ அதெல்லாம் வந்து நிறையா வரும். மற்றபடி ஆடியோ குவாலிட்டியில் எந்த ஒரு விஷயம் இருக்காது, மைக் குவாலிட்டியில் எந்த ஒரு விஷயம் இருக்காது. ட்ரஸ்டபுள் ப்ராடக்ட் தான். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒரு செகண்டரி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷோமியோட லைட்டு. இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஆக்சுவலாக வந்து பிரிண்டர் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த பிரிண்டர் வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர் வாங்குறப்ப அது கூட ஃப்ரீயாக வந்து அட்டாச்சபிளாக கொடுத்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஷோமியோட ஸ்மார்ட் லைட்டு. ஸோ ஃபோனில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிம்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் மோடு சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் ரிமோட் லைட்னே சொல்லலாம். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அந்த ஷோமியோட MI லைட் அப்படின்னு சொல்கிறேன். MI ஷோமி ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு K8ஓட ஒயர்லெஸ் மைக். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பார்த்தோன்னா தெரியும். ஆக்சுவலாக இது பர்ச்சேஸ் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 2.5 இயர்ஸ் ஆகுது. இப்போயுமே வந்து நல்ல குவாலிட்டியில் அவுட்புட்ஸ் வந்து வருது. பட் சார்ஜ் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இது வரைக்கும் ஃபீல் பண்ண முடியல. பட் சில டைம் வந்து சார்ஜ் வந்து இதாகிற மாதிரி இருக்கும். அண்டு சம் நாய்ஸ்லாம் வந்து ரிடக்ஷன் வந்து இதில் கிடையாது. நார்மலாக ஒரு மைக் எப்படி இருக்கணுமோ ஒரு ரிசீவர் போட்டு நம்ம இடையேந்து பேசணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதுவும் ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா i12 அப்படின்ட்டு ஒரு இது வந்து ஆப்பிள் ஏர்பட்ஸோட ஒரு காப்பின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இதோட ஷார்ட்ஸ் கூட நல்லா நமக்கு ரீச் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் யூசர்ஸ் ஃபஸ்ட்டு பட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஃபிட்டிங்ஸ் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நார்மலான பட்ஸாக இருக்கும். மைக் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கும். பட் சார்ஜ்லாம் அந்தளவுக்கு வந்து நிற்காது, லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ. ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பட்ஸ் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்டில் நான் வாங்கி இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. போட் ஏர்டப்ஸோட 191G அப்படின்ற இந்த மாடல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸுமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் வந்து வரும். அண்டு ரெட் கலரில் இருக்கும். இன்னொரு வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஒயிட் அப்படின்ட்டு 2 வேரியண்ட் இருக்குது. ஒயிட்டுமே வந்து பார்க்குறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஒரு 1800 வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். 4 இயர்ஸ் ஆகுது. இப்போயுமே வந்து நமக்கு வந்து கேஸில் மட்டும்தான் சார்ஜ் நிற்க மாட்டுது. பட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே எனக்கு கிடையாது. எப்பயுமே வந்து டிலே ஆனதும் கிடையாது. ஸோ கிராஷ் டாக்கு எதுவுமே அந்த பிரச்சனை கிடையாது. மைக்கில் மட்டும் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டு ஓகேவான ப்ராடக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த CMFோட பட்ஸ் ஒன்று வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. இதோட ரிவ்யூ நான் வந்து போட்டிருப்பேன். பட் எந்த கலர் போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலர் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுவுமே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஒரு 2000க்கு ANC அண்டு பில் குவாலிட்டியுமே நல்லா இருக்கணும், நத்திங்கோட ப்ராடக்டாக வேணும், ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக வேணும்னா இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கே சின்னதாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும், ஹேண்டிலிங்கும் நல்லா வந்துருக்கும். அண்டு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து பர்ச்சேஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்லேருந்து நான் நிர்வாணா அப்படின்ட்டு ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு க்ரீனிஷ் கலர், மோர் கலரில் இருக்கும். மோர் கலர் சொல்லலாம், இல்லை ஃப்ளோரசன்ட் கலர்னு சொல்லலாம். ஒரு 10 mm டிரைவில் சூப்பரான ஒரு ஹெட்ஃபோன்ஸாக என்கிட்ட இருந்துச்சு. ஒரு கேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா டியூரபிள் கேபிளாக இருக்கும். இதோட ரிவ்யூஸ்மே நான் வந்து போட்டிருப்பேன். வீடியோ வேணால் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ப்ராடக்ட் இது இப்போ வரைக்கும் பார்த்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ராக்கர்ஸ் 330 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மாடல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஆடியோ அவுட்புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவினி அப்படின்ட்டு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் பண்ணுறது நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் சார்ஜ் பண்ணது கிடையாது. சும்மா தான் இருக்குது. உள்ள இன்னும் ப்ராடக்ட் இன்னும் அப்படியே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் வாங்கி ஒரு 1.5 years ஆகுது. பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நத்திங்கில் நம்ம சார்ஜர் ஒன்று வாங்கியிருந்தோம். நத்திங் ஃபோன் 2க்கு வந்து சார்ஜர் இல்லைன்ட்டு இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்போம். இது வந்து ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கான்ட்டு நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து பார்த்துருப்போம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2000 அந்தமாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இப்போ வரைக்கும் ஒருத்தர் தான். பட் இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து கைட்டு வந்துடும். அந்த ஒரு இஷ்யூ மட்டும் அதில் இருக்குது. மற்றபடி சார்ஜிங் இஷ்யூஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இதுவுமே ஒரு ஒர்த் டு பர்ச்சேஸ் தான். ஓகே, இந்த எல்லா ப்ராடக்ட்டோட யூசேஜ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் இருக்கும். இது வரைக்கும் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.